அப்புறம்டி அப்படியே நைட்டு இங்கே தூங்கிட்டியா? ஆமா சோஃபி. சரிடி, சண்டை முடிஞ்சுதா இல்லையா? இன்னும் முடியலடி. இன்னைக்கு நேர்ல போய் பார்க்கணுமா, அப்பதான் சால்வ் ஆவானா. நேர்லனா எப்படிடி போவ? அதான் என் தெய்வம் இருக்கே மாமா, நைட்டே மெசேஜ் போட்டேன், சரின்னு சொல்லிருக்கு. சரி சரி, என்ஜாய். என்னது என்ஜாயா? நீயும் தான் வர என் கூட? ஐயோ நான் மாட்டேன், எனக்கு அசைன்மெண்ட் இருக்கு. ஐயோ சோஃபி வேணாண்டி, நீ வந்தா மட்டும்தான் என்னால போக முடியும். அம்மா இல்லைன்னா அனுப்பவே மாட்டாங்க. அப்ப யார் எனக்கு எழுதி தருவா? நான் பண்றேன், நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். உங்க மேரேஜ் இன்விடேஷன் பார்க்க போற மாதிரி தான் போறோம், சரியா? நடத்துங்க நடத்துங்க. ஆனா உங்க மாமாவும் நீயும் மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிக்கிறீங்கல்ல? ஓ தெரிஞ்சிருச்சா? என்ன தெரிஞ்சிருச்சா? அண்ணா என்ன சீக்ரெட் பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இல்ல அண்ணா, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். அண்ணா ஏன் போறீங்க? ஒன்னும் இல்ல, நீங்க பேசிட்டு இருங்க, நான் அப்புறம் வரேன். என்னாச்சுக்கா? உங்க ரெண்டு பேரையும் உங்க அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. சரி நீங்க வாங்க உட்காருங்க. ஏன் தனியாவே இருக்கீங்க? என்ன உங்க அண்ணன் என்ன பார்த்த உடனே போயிட்டாரு? இல்ல, அவர் மத்த கேர்ள்ஸ் கிட்ட எல்லாம் பேச மாட்டாரு. ஓ இது வேறயா? ஆமா. சரி அவர் எப்படி காலேஜ் எல்லாம்? யாரு உன் ஹஸ்பண்ட் கேக்குறியா? சரி வந்து உட்காருங்க. ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? ஏன் எப்பவும் அமைதியாவே இருக்கீங்க? நீங்க யாரும் பேசுறதே இல்ல, அதான். ஓ உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் வீட்டு ஞாபகம் தான் வரும். ஏன்? அவ எப்படி இங்க எல்லாரோட இருக்காளோ அப்படிதான் நானும் என் வீட்ல இருப்பேன். ஏன் உங்க வீட்ல ஏதாவது ப்ராப்ளமா? இப்ப யார்கிட்டயும் பேசாத மாதிரி இருக்கீங்க. இல்ல நான் இன்னொரு நாள் சொல்றேன், இப்போதைக்கு வேண்டாம். சரி எங்க மாமா காலேஜ்ல எப்படி? என்ன தெரிஞ்சுக்கணும்? எங்க மாமா பொண்ணுங்க கிட்ட எல்லாம் எப்படி காலேஜ்லாம்? எல்லா பொண்ணுங்க கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா ஒரு மூவிங் கொடுப்பான், அவ்வளவுதான். பர்சனலா கனெக்ட் ஆக மாட்டான். உங்ககிட்ட மட்டும் எப்படி பேசினாங்க? சொல்லிருக்கான் ஆல்ரெடி, நான் உன்ன மாதிரியே இருக்கேன்ட்டு. அதனால தான் என்கிட்ட பேசினானா. என்னது என்ன மாதிரியா? அவன் கேரக்டர் மீட் பண்ணான். ஓ நான் கூட காலேஜ் படிக்கும்போது நினைச்சேன் உங்க மாமா உன்னதான் லவ் பண்றான்ட்டு. ஐயோ ஆமா, அவன் ஃபோன் ஃபுல்லா உன் போட்டோ தான் இருக்கும். அதுவா? எங்க கிட்ட ஃபோன் இருக்காது, அதனால தான் எங்க மாமா ஃபோன்ல எல்லா போட்டோவும் எடுப்போம். எங்க சோஃபி போட்டோ மட்டும் வச்சா மாட்டிக்க போறதா என் போட்டோவோட சேர்த்து வச்சிருக்கு. ஆமா ஆமா, இந்த ராம் ஃப்ராடு தான். நீங்க இப்படி பேசுறது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? ஏன் அடிக்கடி ஆங்கிரி பேர்டா மாறிடுறீங்க? அதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது, என் வயசு வரும்போது தான் தெரியும். பாத்தியா சோஃபி? ஆமாண்டி, அவங்க சொல்றது உண்மைதானே. பின்ன ஏன் எப்பவும் எங்க மாமா கூட சுத்திட்டு இருக்கீங்க? நீங்க யாரும் என்கிட்ட பேசல, அப்புறம் எப்படி? அதுவும் இல்லாம ராம் தானே என்னோட ஃப்ரெண்ட், அப்ப அவங்க கூட தானே இருக்க முடியும். சரி சரி, நான் ஏதாவது உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பண்ணிருந்தா சாரி. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, லிவ் இட். நான் உன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறது உனக்கு ஏதாவது ஹர்ட் ஆகுதா? இல்ல அப்படி இல்ல, எல்லா பொண்ணுக்கும் இருக்கிற ஃபீல் தான் எனக்கும். அவன் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான் தெரியும். சரி நாங்க இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போறோம், நீங்க தனியா தான் இருக்கணும், ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அனுவோட அம்மா தான் இருக்காங்கல்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அம்மா நீ எங்க போயிருந்தீங்க? நாங்க எல்லாருமே உங்களை தேடிட்டு இருந்தோம். ஆஃபீஸ் சைடில் கொஞ்சம் இஷ்யூ இருந்தது, அதான் டைரக்டாக போயிருந்தேன். இனிமே இங்கே தான் இருப்பீங்கல்ல? புருஷனோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ண போகிறேன். புருஷன் சொல்லாதீங்கக்கா, ஒரு மாதிரி ஷையா இருக்கு. சரி உன்னோட ராம்னு சொல்லட்டுமா? அப்படியே சொல்லுங்க, அவன் என்ன சொல்ல வைக்கப்பட்டுட்டே தான் இருப்பா. தெரியுது, நல்லா வைக்கப்படுறா. சரி சரி வாங்க, அப்படியே கீழே போயிட்டு சாப்பிட்டு கிளம்பலாம். வண்டியில இருங்க. போ சோஃபி. என்னடி என்ன போ சொல்ற? நீ போய் உட்காரு. எனக்கு டைம் ஆகுது, யாரோ ஒருத்தர் வந்து உட்காருங்க. நீ ஏன் போடி? உன் மாமா தானே, உன் புருஷன் தானே, நீ போய் உட்காரு. நீ தான் போய் ஆகணும். சோஃபி வந்து உட்காரு. ஆடி அதான் நான் உட்கார போறேன்ல, அங்கே நின்னு பாத்துட்டு இருப்பேன். நீ உட்காரு, இடம் இருக்கான்னு பாக்கலாம். ஒழுங்கா புடிச்சுக்கோ, கீழே விழுந்துற போற. மாமா ஸ்லோவா போங்க, நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு. அதுக்கு நடந்துதான் போகணும். மாமா சீக்கிரமா போங்க, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ஆரம்பிச்சிட்டியா? அவ ஸ்லோவா போ சொல்றா, நீ ஸ்பீடா போ சொல்ற, என்னதான் பண்ணட்டும்? மாமா ப்ளீஸ் மாமா, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. அவனே ஆல்ரெடி ரொம்ப கோவத்துல இருக்கான். என் மேல தப்பு இல்ல, நீங்க ரெண்டு பேர் கிளம்புறதுக்கு அவ்வளவு டைம் எடுத்துக்கிறீங்க. அப்புறம் சரி சரி கொஞ்சம் ஃபாஸ்டாவே போங்க. அப்போ ஸ்பீட் பிரேக்கர்ல விட்டு ஏத்துனா பரவாயில்லையா? நீங்க வேணும் தானே பண்றீங்க. ஆமா இதுவே உனக்கு இப்பதான் தெரியுதா? அனு ஆமா, எத்தனை நாளைக்கு தான் நீ நல்லவனாவே இருக்க நானும் பாக்குறேன். இங்க பாருங்க, இப்படியே ஓட்டுறதுக்கு பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ல விட்டீங்கன்னா அனுதான் கீழே விழுவா. ஐயோ அது வேற இருக்குல்ல, கார்த்திக் வேற பதில் சொல்ல முடியாது, நீ பாத்து உட்காரு அனு. ஆமா ஆமா பாத்து போங்க. சரி சரி. சார் சொல்லுங்க விக்ரம். என்னங்க சார் அமைதியா ஏதோ யோசிச்சுட்டே வரீங்க? ஒன்னும் இல்ல, உங்க இடத்துல முன்னாடி போறாங்களே அவங்க உட்கார்ந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன், அதான். முன்னாடியா? அதோ ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்காளே அவதான். சார் அவங்கதான் மேடமா? ஆமா, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தேடிட்டு இருந்தீங்களே அவங்களா? அவளே தான். அப்புறம் என்ன சார், போய் பேச வேண்டியதானே?
என்ன சார் உங்களுக்கே பயமா? ஆமா, பயந்து தானே ஆகணும் சார். உங்க மாற்றத்தை கண்டு நான் வியக்கிறேன் சார். ஏன் விக்ரம், என்னாச்சு? இல்ல சார், எப்போ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்பீங்க, ஆனா உங்க ரூல்ஸே அவங்க பிரேக் பண்ணிட்டு போறாங்க. அப்படி என்ன பண்ணா? என்ன சார், காதல் கண்ணை மறைச்சிருச்சா? இல்ல, புரியல, கமகின். பின்ன என்ன சார், முன்னாடி ட்ரிபிள்ஸ் போறாங்க, ஒரு போலீஸா பார்த்துட்டு அமைதியா இருக்கீங்க. நீங்களே பாருங்க, ஹெல்மெட் கூட போடல. விக்ரம், ரொம்ப தேங்க்ஸ். ஏன் சார்? எப்படி போய் பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை, நல்ல ஐடியா கொடுத்தீங்க. ஓ, நீங்க இப்படி எடுத்துட்டீங்களா? ஹலோ பிரான்சிஸ். எஸ் சார். பிரான்சிஸ், அனு இருக்கால, அவ அங்க வருவா? ஓகே சார், ஓகே. நீங்க என்ன பண்றீங்க? 3 பேரா ட்ரிபிள்ஸ் வந்துட்டு இருக்காங்க, நீங்க அவங்கள ஹோல்ட் பண்ணி வைங்க. ஓகே சார், ஓகே. பார்த்து ஹாஷா எதுவும் பண்ணிடாதீங்க, ஜென்டிலாவே பாத்துக்கோங்க, எதுவும் சொல்லாதீங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். எஸ் சார். சார், நீங்களா இது? ஆனா நல்லாவே மாறிட்டீங்க சார். நான் கூட உங்களை ஏதோ ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் நினைச்சேன். லவ் வந்த உடனே எல்லாம் மாறிடுவாங்க போல. சார், நீங்க தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தீங்களே, எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஒரு நாள் செகண்ட் ஷோ போயிட்டு வந்து ஃபேமிலியா மாட்டினா, ஸோ அந்த டைம் யூஸ் பண்ணி ஆள் யாரு என்ன எல்லாமே வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் என்ன சார், போய் பேச வேண்டியது தானே? பேசலாம் தான், ஆனா அவளுக்கும் எனக்கு பிடிச்சிருக்கணும், அதான் கொஞ்சம் கொஞ்சமா பழகலான்னு பாக்குறேன். நான் கூட நினைச்சேன் சார், மெயின்ல போனா 5 நிமிஷத்துல வரப்போகுது ஸ்டேஷன், எதுக்கு இந்த சைடு வரீங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாத்துக்கு பின்னாடியும் காரணம் இருக்கும் விக்ரம். சரி சார், உங்கள் காதல் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்க 2 பேருக்கு மட்டும் எங்க இருந்து தான் Dress கிடைக்குது? எப்பவுமே மேட்சிங்கா கிடைக்குது உங்களுக்கு மட்டும். என் பொண்டாட்டியும் நானும் தான் போட்டோம், உனக்கு என்ன? அப்பா மாமா பாத்து போங்க. நான் தானே சோஃபி, அப்புறம் என்ன? இன்னைக்கு ஹாஸ்பிடல் போய் சேர்ந்த மாதிரி தான். அடிக்கிற வெயிலுக்கு எங்க இருந்து தான் இவங்களுக்கு லவ்லாம் வருதோ? ஆமா ஆமா, அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் உன் நிலைமை என்னன்ட்டு. ஆமா, ஆனா இந்த சோஃபி ரொம்ப மோசமாமா, அமைதியா தான் இருப்பா, ஆனா இந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது நல்லா கலாய்ச்சி விட்டுறா. ஆமா ஆமா, என்னையும் அப்படிதான் கலாய்ச்சி விட்டுறானா பாரு. சும்மா போங்க. சரிடி பொண்டாட்டி. பக்கோ வந்து அழகடி தானோ எல்லாம் அழகடி கண்ணால் என்னை சிலை வடி கல்லில் பூக்கும் மலர் கொடி எடி என்ன எங்கடி அடிச்ச எடி எட்டி கிடக்குற எடி. சார், பைக் இந்த சைடு நிறுத்துங்க. ஐயோ, என்ன மாமா போலீஸ் நிறுத்த சொல்றாங்க? இறங்கு பாத்துக்கலாம். ஐயோ, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. சரி, ஒன்னும் இல்ல, 2 பேரும் இங்கேயே நில்லுங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். இப்போலாம் நம்ம வெளியே வந்தாலும் அடிக்கடி போலீஸ்ல மாட்டிக்கிறோம். சார், கொஞ்சம் எமர்ஜென்சியா. சார், கொஞ்சம் இப்படி சைடுல வந்து நில்லுங்க, ஏடிசி சார் வராரு. உங்களா ஓரமா வந்து நில்லுங்க. என்ன மேடம், ஏன் இப்படி ஆஷா பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நார்மலா தான் பேசுனேன். மா, நீங்க அப்படியே ஓரமா நில்லுங்க. சார், கொஞ்சம் இப்படி வாங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க கொஞ்சம் இறங்கிக்கோங்க. ஓகே சார். பிரான்சிஸ். எஸ் சார். அப்புறம் என்ன பிரச்சனை, எதுக்கு இவங்கெல்லாம் நிக்கிறாங்க? சார், டிராஃபிக் ரூல்ஸை மீறி இருக்காங்க, பைக்ல ட்ரிபிள்ஸ் வந்தாங்க சார், ஹெல்மெட் போடாம. ஐயோ, என்னடி அப்படியே போட்டு கொடுத்துட்டாரு? அப்ப இதுக்கு தான் பிடிச்சாங்களா நம்மள? சரி பிரான்சிஸ், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். எஸ் சார். என்ன மேடம், இப்படிதான் பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுவீங்களா? இது பப்ளிக் நியூசன்ஸா? நாங்களா? ஆமா, நீங்க தான் ட்ரிபிள்ஸ் வந்திருக்கீங்க, ஹெல்மெட் கூட போடாம. ஐயோ சிலி, நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க தெரியாம பண்ணிட்டோம், வேணும்னா யாராவது பண்ணுவாங்களா? அங்க பாருங்க, அவங்களும் சிரிக்கிறாங்க. நீ எதுக்கு அவங்கள பாக்குற? அவங்க தானே சிரிக்கிறாங்க. நீ என்கிட்ட தானே பேசிட்டு இருக்க, என்ன பார்த்து பேசு. சரி, இனிமே நாங்க ட்ரிபிள்ஸ் போக மாட்டோம், ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டுவோம். அப்புறம் வேணும்னா இப்ப ஃபைன் கூட கட்டுறோம், ப்ளீஸ். உங்ககிட்ட காசு இருக்கு, ஃபைன் கட்டுவீங்க, ஆனா மிஸ்டேக்க மாத்த மாட்டீங்களா? சார், பாவம் சார். இல்ல, நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ண மாட்டோம். சரி, இந்த டைம் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களே, என்ன பண்ணட்டும்? என்ன சார் நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. இதுக்கு தான் எனக்கு எந்த போலீஸும் பிடிக்காது. போலீஸ் பிடிக்காதா? ஏன்? ஆமா, பெரிய பெரிய தப்பு பண்ற அக்யூஸ்ட் எல்லாம் விட்டுறீங்க, சின்ன சின்னதா தப்பு பண்ற எங்களை மட்டும் பிடிச்சிடுறீங்க. ஆமா, உங்களை தான் பிடிச்சிருக்கு, அதனால தான் பிடிச்சிருக்கும். சரி சார். என்ன சொன்னீங்கன்னு புரியல. இல்ல, கண்ணுல நீங்க தானே பட்டீங்க, அதான் உங்களை பிடிச்சிருக்காங்க. சார், சாரி சார், கொஞ்சம் எமர்ஜென்சியா போகணும், அதான். எமர்ஜென்சியா? என்னாச்சு? இதோ இவளுக்கு தான் உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும். யாருக்கு? அவங்களுக்கு. யாருக்கு? இதோ இவளுக்கு தான். ஆமா ஆமா, எனக்கு தான். என்ன ஆச்சு? வயிறு வலி. இல்ல இல்ல, வயிறு வலி தான். வேணும்னா நீங்களே வந்து பாருங்களேன், நாங்க ஹாஸ்பிட்டல் தான் போறோம். சரி, போங்க. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ட்ரிபிள்ஸ் போக கூடாது, முக்கியமா ஹெல்மெட் போடாம போக கூடாது.
நீங்க சொல்லிட்டீங்க பாருங்க, இனிமே ஹெல்மெட் போடாம எங்கேயுமே போக மாட்டேன். பிரான்சிஸ் அவங்க பைக்கை கொடுத்துருங்க. ஓகே சார். சார் வந்து பைக் எடுத்துக்கோங்க. இதோ வரேன் சார். அனு, சோஃபி 2 பேரும் வாங்க. ஆ சரி மாமா. சரி, ரிட்டர்ன் வரும்போது ட்ரிபிள்ஸ்ல வருவீங்களா? ஐயோ சத்தியமா நான் இனிமே ட்ரிபிள்ஸே வர மாட்டேன். நான் வரும்போது கேப் போட்டே வந்துக்கிறேன். ம் குட். ஓகே தேங்க்ஸ், நான் வரேன். ம் பார்த்து. பிரான்சிஸ் பாத்தீங்களா? பார்த்தேன் சார். என்ன கௌதம் சார், உங்களுக்கு தான் பொய் சொன்னாலே பிடிக்காது. அவங்க சொல்றது பொய் தான் சின்ன குழந்தைங்க கூட கண்டுபிடிச்சிரும். என்ன பண்றது, பொய் தான் சொல்றான், இருந்தாலும் பிடிச்சிருக்கே. பிரான்சிஸ் கேட்டிங்களா? பிடிச்சிருக்கா? கேட்டேன் சார். நம்ம ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் இவ்ளோ சாஃப்டா நடந்து பாரு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சரி, எல்லாரும் டியூட்டியை பாருங்க. எஸ் சார். வெகுளித்தனம் தான் பிடிச்சிருக்கு, என்னை திருடும் பார்வை பிடிச்சிருக்கு. என்னம்மா நிம்மதியா? அப்புறம் என்னடி, அந்த போலீஸ்க்கு உன் மேல ஒரே சாஃப்ட் கார்னர் தான் போல. நீ பைத்தியம் மாதிரி வளரிட்டே இருக்க, அவரும் சிரிச்சிட்டே அனுப்புறாரு. ஏ லூசு, அமைதியா இரு. அவங்க ஃபேமிலியில யாராவது மாதிரி இருப்பா, அதான் அப்படிலாம் பேசுறாரு. பார்த்தா அப்படி தெரியல. அமைதியா இரு சோஃபி, அவ எவ்வளவு சின்ன பொண்ணு, அவளை பார்த்து யாராவது அப்படி யோசிப்பாங்களா? நல்லா சொல்லு மாமா. என்னை கலாய்க்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குமானே பார்த்துட்டு இருப்பா. சரி நீ உள்ள போ, நான் மாமாவை அனுப்பிட்டு வரேன். சரிடி நீ வா, நான் உள்ள வெயிட் பண்றேன். ம் பாய் மாமா, பார்த்து போயிட்டு வாங்க. நீயும் பார்த்து பெருசா எதுவும் பண்ணிடாத. மாமா ஸ்டாப் இட், நான் அவன் அப்பாவை தான் பார்க்க போறேன். பார்த்து போயிட்டு வாங்க. ம் வேற நான் கிளம்பட்டுமா? அவகிட்ட மட்டும் சொன்ன மாமாவை அனுப்பி வைக்கிறேன்னு, இப்படிதான் உன் புருஷனை அனுப்பி வைப்பியா? ம் சீக்கிரமா வந்துருங்க. சரி, போகும்போது அனுவை கேப்ல அனுப்பிட்டு நீ என் கூட பைக்ல வா. மாட்டேன். நானும் உன்னை விட மாட்டேன். நீங்க போங்க. நீங்க கூட வாங்க. ஐயோ மாமா, வெயில்ல அப்படிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. என் பொண்டாட்டி என்ன மாமான்னு சொல்றது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நான் எப்பத்துல இருந்தும் உங்களை மாமான்னு தான் சொல்றேன். பார்த்துட்டே இருக்காதீங்க, போங்க. சரி போயிட்டு வரேன். என்ன கலர்ல இன்விடேஷன் வேணும்? உங்க இஷ்டம். நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், நீ பார்த்து செலக்ட் பண்ணு. ம் பாய், டேக் கேர். ம் உன் பார்வையால தள்ளாடும் மூச்சு, நீ தள்ள மிதக்குற. ஹலோ ஆதி, நான் வந்துட்டேன். நீ எங்க இருக்க? நான் எப்போ வர சொன்னா நீ எப்போ வந்திருக்க? நான் கிளம்ப போறேன். இப்படி பண்ணாத, எனக்கும் பர்சனல் இஷ்யூஸ் இருக்கும். சரி, இப்போ எங்க இருக்க? ரிசப்ஷன்ல தான் வெயிட் பண்றேன். சரி, ரிசப்ஷன்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வா, நான் வரேன். ம் எல்லாத்துக்கும் கோவப்படுறான். ஆதி, ஏன் லேட்டு? நாங்க பைக்ல ட்ரிபிள்ஸ் வந்தோமா, போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஆல்வேஸ் ஏதாச்சும் ரீசன் வச்சிருக்க. ஆல்வேஸ் புரிஞ்சிக்கவே மாட்டல. இப்போ சண்டை போட தான் வந்தியா? சண்டை போடுறது நீ. ஹே ஆதி. அனு, இப்படி வா. ம் சொல்லுங்க மேடம். என்னடா ஃபார்முலா மேடம்லாம் சொல்ற? அதே ஆயிடா உன் ஃப்ரெண்டா? ம் வெறுப்பேத்ததுக்கு தான் வர சொன்னியா? ஏத்து, அசர மாட்டே நீ. ஹே அடிக்கடி அவுட்டிங் போறது, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ற தெரியுமா? எனக்கு உன் கூட ஃபர்ஸ்ட் மாதிரி இருக்கணும்டா. ஆதி, யார் இவங்க? இது என் அத்தை பொண்ணு, டாக்டர் தீரா. இப்பதான் தெரியுதா நான் உன் அத்தை பொண்ணுன்னு? இங்க பாரு, அது மட்டும் இல்ல, நான் தான் இவனை கட்டிக்க போறவன். தீரா, டேய் உள்ள என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை பிறந்தா அதுக்கு ஆதிரா தான் பேர் வைக்கணுமாடா? என்ன இவ இப்படிலாம் பேசுறா? இவனும் காமா இருக்கான். தப்புதான்டா, போய் சொல்லிட்டு உன்னை பார்க்க வந்தானே. நான் போறேன். ஐயோ கோச்சிக்கிட்ட போலடா. நான் உன்னை ஜென்டிலா தானே டீஸ் பண்ண சொன்னேன், நீ ஏன் இப்படி பண்ற? ஹே இதுவே நான் ரொம்ப ஜென்டிலா தான் டீஸ் பண்ணேன். போடா. இது ஜென்டிலா? இதுவே பிரேக்கப் வரைக்கும் போயிடும் போல. சரி நீ இங்கே இரு, நான் அவள் போய் கன்வின்ஸ் பண்ணிட்டு வரேன். உன் ரேஞ்சுக்கு நீ அவகிட்ட இறங்கி போறியா? நடத்து. உன்னை போய் டீஸ் பண்ண சொன்ன பார், என்ன சொல்லணும்? அனு நில்லுடி. யூ கேரி ஆன் ஆதி, நான் அப்புறம் வரேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் நில்லுன்னு சொன்னேன், இப்போ என்ன? ஏன் கோச்சிட்டு போற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு வேலை இருக்கு. எதுவா இருந்தாலும் என்னை பார்த்து பேசு. உங்க 2 பேருக்கு நடுவுல நான் எதுக்கு? என்ன பேசுற நீ? விடு ஆதி. அருமதிக்கும் பார்வை வந்தாலே அள்ளிக்கொள்வேன் நிமிடத்திலே. என்ன தொடாது. என்ன அப்படிலாம் ஸ்டாப் பண்ண முடியாது. போய் அவளே கல்யாணம் பண்ணிக்கோ. குழந்தை பிறந்தா அவ சொன்ன மாதிரி ஆதிரானே பேர் வச்சுக்கோ, பொருத்தமா இருக்கும். லூசு, சும்மா டீஸ் பண்ணாடி. நேற்று நீ மட்டும் என்ன பண்ணல? நான் வேணும்னு எதுவும் பண்ணல சரியா? அவங்க தெரியாம வந்துட்டாங்க, எதுவும் ப்ராப்ளம் ஆகக்கூடாது அமைதியா இருந்தேன். ஆனா நீ வேணும்னு பண்ற, பழி வாங்குற என்ன. இங்க பாருன்னு, அங்க தூரத்துல நின்று எங்க தாத்தா பார்த்துட்டு இருக்காரு, பின்னாடி இருந்து எங்க மாமா பார்த்துட்டு இருக்காரு. நம்மளை சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க, ஆனாலும் நான் உன்னை ஹோல்ட் பண்ணியிருக்கேன்.
நான் கொஞ்சம் கூட உன்னை ஏன் இப்படி பிடிச்சிருக்கேன்னு ஃபீலே பண்ணல. ஏன்னா என்னோட ப்ரியாரிட்டி நீ தான். சரி விடு ஆதி, அவங்களாம் ஏதாவது தப்பா எடுத்துக்க போறாங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லடி. எனக்கு எப்பவுமே ஒன்று ஹாப்பியா பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஏன் ஆதி, உனக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னா உனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கா? ரொம்ப. என் அத்தை பொண்ணு வந்து என்கிட்ட பேசும்போது உனக்கு எப்படி இருந்தது? அதுவும் இதுவும் சேம் கிடையாது ஆதி, அது தெரியாம நடந்தது. ஆனா நீ வேணும்னே பண்ற. ஓகேடி, அக்ரி பண்றேன். ஆனா இது எல்லாமே உனக்கு புரியணும்னு தான் பண்றேன். நீ போ சீட்டர். அவ வந்து சொல்லுமா அப்படியே சந்தோஷமா சிரிக்கிற. என்ன நடக்குதுங்க? வீடு ஆதி. வாங்க சோஃபி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ராம் ப்ரோ எங்க? அவர் இன்விடேஷன் பார்க்க போயிருக்காரு. அப்படியே அங்க முடிச்சுட்டு இங்க வரேன்னு சொல்லியிருக்காரு. ஓ, உங்களுக்கு செகண்ட் டைம் கல்யாணம்ல? அப்புறம் உங்க வீட்டுக்கு வரதாவும் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா வர சொல்லுங்க. அப்படியே நீங்க அனு எல்லாம் சேர்ந்து வாங்க. எல்லாருமே வர முடியுமான்னு தெரியல, ஆனா அவர் கண்டிப்பா வருவாரு. சரி சரி, வாங்க எங்க அப்பாவை பார்க்க போலாம். ம் அனு வா.